உலகெங்கும் உள்ள சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்கள் வரவேற்பதில் மிகவும் நன்றியடைகிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவருக்கு எந்த விதமான அறிமுகம் தேவையில்லை. இவர் 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று வெளியான அபூர்வ ராகங்கள் என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையில் அறிமுகமானவர் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதனால் இந்த 2025 ஆகஸ்ட் 15ஓடு தன்னுடைய திரையுலக வாழ்க்கையில் 50 ஆண்டுகள் நிறைவு செய்கிறார் சூப்பர் ஸ்டார். அவருடைய திரை பயணத்தை பற்றி சில தகவல்களை சொல்வது இந்த தொடர் நிகழ்ச்சியின் நோக்கம். அவரை வைத்து இயக்கிய இயக்குநர்களை பற்றி ஒரு பார்வை இந்த பகுதியில். அவரை அறிமுகப்படுத்திய இயக்குனர் கே. பாலச்சந்தர். அவருடைய இயக்கத்தில் 5 படம் நடித்திருக்கார் சூப்பர் ஸ்டார். 3 முடிச்சு, அவர்கள், தப்புத்தாளங்கள், தில்லுமுள்ளு ஆகிய படங்கள். இதுபோக தெலுங்கில் அந்துலேனி கதா என்ற படத்திலும் பாலச்சந்தர் இயக்கத்தில் நடித்திருக்கிறார். இதை தவிர பாலச்சந்தர் இயக்கிய அக்னிசாட்சி என்ற படத்தில் கௌரவ தோற்றத்தில் நடித்திருக்கிறார். இதுபோக ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்த பிறகும் பாலச்சந்தர் வேண்டுகோளுக்காக நினைத்தால் நடிக்கும் என்ற படத்திலும் முக்கிய கதாபாத்திரம் நடித்திருந்தார். இவர் அறிமுகமான காலகட்டத்தில் இருந்த பழம்பெரும் இயக்குனர் படங்களும் இவர் நடித்திருக்கிறார். நடிகர் திரைத்திற்கு பல படங்கள் இயக்கிய பீம்சிங் அவர்கள் இயக்கத்தில் இறைவன் கொடுத்தவரம் என்ற படத்தில் நடித்திருக்கிறார். அதே போல நடிகர் திரைத்திற்கு பல வெற்றி படங்கள் இயக்கிய பி. மாதவன் அவர்கள் இயக்கத்தில் சங்கர் சலீம் சைமன் என்ற வெற்றி படத்தில் நடித்திருக்கிறார். அதே போல நடிகர் திரைத்தை வைத்து பல படங்கள் இயக்கிய இன்னொரு இயக்குனர் சி. வி. ராஜேந்திரன் அவருடைய இயக்கத்தில் கர்ஜனை என்ற படத்தில் நடித்திருக்கிறார். 80களில் அவர் இயக்கிய இயக்குநர்களில் முக்கியமானவர் ராஜசேகர். இவர் மலையர் ஒன்றியான் இந்தி ரீமேக்கான கங்குவா என்ற படத்தின் மூலம் ரஜினி அவர்களோடு முதன்முறையாக இணைந்து பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து பல வெற்றி படங்கள். கடைசியாக 1991 வெளியான தர்மதுரையை ராஜசேகரும் ரஜினியும் இணைந்து பணியாற்றி கடைசி படமாக அமைந்தது. இன்னொருவர் எம்ஜிஆர், சிவாஜி ஆகியோரை இயக்கிய ஏ. ஜெகநாதன். இவருடைய இயக்கத்தில் 3 முகம் என்ற சூப்பர் படத்தில் நடித்திருந்தார். அதைத் தொடர்ந்து தங்கமகன் என்ற படத்தில் நடித்திருந்தார். நடிகர் திரைத்தை வைத்து பல வெற்றி படங்களை இயக்கிய முக்தா சீனிவாசன். இவருடைய இயக்கத்தில் பொல்லாதவன், சிவப்பு சூரியன் 2 வெற்றி படங்கள். தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் இவர் நடித்த படங்களெல்லாம் இயக்கியவர் ஆர். தியாகராஜன். அன்னையோர் ஆலயம் தொடங்கி பல படங்கள் நடித்திருக்கிறார் இவருடைய இயக்கத்தில். அறிமுக இயக்குனர் படங்களில் இவர் நடித்திருக்கிறார். இவர் ஹீரோவாக நடித்த முதல் படமான பைரவி படத்தை இயக்கியவர் எம். பாஸ்கர். அவரும் அந்த படத்தில் தான் இயக்குநராக அறிமுகமானார். 16 வயதினை படத்தில் இயக்குநர் அறிமுகமானவர் பாரதி ராஜா. அந்த படத்திலும் சூப்பர் ஸ்டார் நடித்திருந்தார். ஆனால் கதாநாயகனாக நடிக்கவில்லை. ருத்ரையா இவர் இயக்கிய முதல் படம் அவள் அப்படித்தான். இதில் கமலோடு இன்னொரு ஹீரோவாக இணைந்து நடித்திருந்தார் சூப்பர் ஸ்டார். இன்றைக்கும் தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குனர் ஒருவராக கருதப்படுவர் மகேந்திரன். அவர் அறிமுகமான முதல் படம் முள்ளும் மலரும். அதில் கதாநாயகன் நடித்தவர் சூப்பர் ஸ்டார். தன்னுடைய நெருங்கிய நண்பரான கே. நடராஜ் இயக்குநராக அறிமுகமான முதல் படம் அன்புள்ள ரஜினிகாந்த். அதில் முக்கியமாக கதாபாத்திரம் நடித்தவர் சூப்பர் ஸ்டார் என்பதை தனியாக சொல்ல வேண்டியதில்லை. கே. பாலாஜி தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் நடித்த முதல் படம் பில்லா. அந்த படத்தை இயக்கியவர் கிருஷ்ணமூர்த்தி. அவருக்கு அதுதான் முதல் படம். இதைத் தொடர்ந்து அவர் பில்லா கிருஷ்ணமூர்த்தி என்றே அழைக்கப்பட்டார். பல படங்கள் இயக்கினார். சூப்பர் ஸ்டார் வைத்து ஒரே ஒரு படம் மட்டும் இயக்கிய இயக்குனர் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி பார்த்தோம் என்றால், பிரபல இயக்குனர் ஆர். சி. சக்தி. இவர் சூப்பர் ஸ்டாரை வைத்து தர்மயுத்தம் என்ற ஒரு படம் மட்டுமே இயக்கியிருக்கிறார். அதேபோல் இன்னொரு இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர். இவர் சூப்பர் ஸ்டாரை வைத்து நான் சிகப்பணிதன் என்ற ஒரு படத்தை மட்டுமே இயக்கியிருக்கிறார். பிரபல கன்னட தயாரிப்பாளர் இயக்குனரான துவாரகீஷ். இவர் சூப்பர் ஸ்டாரை வைத்து இயக்கிய ஒரே படம் நான் அடிமை இல்லை. அதேபோல் இன்னொரு பிரபல இயக்குனர் பாலு மகேந்திரா. இவர் சூப்பர் ஸ்டார் இயக்கிய ஒரே படம் உன் கண்ணில் நீர் வழிந்தாள். இன்னொரு இயக்குனர் அமீர் ஜான். இவர் இயக்கத்தில் ரஜினி நடித்த ஒரே படம் சிவா. ஆர். சுந்தரராஜன் பல வெள்ளிலா படம் கொடுத்தவர். இவருடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடித்த ஒரே படம் ராஜாதி ராஜா. மனோபாலா இவருடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடித்த ஒரே படம் ஊர்காவலர். ஆர். வி. உதயகுமார் இவருடைய இயக்கத்தில் இவர் நடித்த ஒரே படம் எஜமான். சுந்தர் சி இவருடைய இயக்கத்தில் நடித்த
வரைபடமாக அருணாச்சலம். பிரபல இயக்குனர் மணிரத்னம் அவர்களோடு இவர் இணைந்து பணியாற்றிய வரைபடம் தளபதி. சமீபத்திய இயக்குனர் என்று பார்க்கும்போது சிறுத்தை சிவா, இவர் இயக்கத்தில் நடித்த வரைபடம் அண்ணாத்த. அதேபோல AR முருகதாஸ், இவர் இயக்கத்தில் நடித்த படம் தர்பார். கார்த்தி சுப்ராஜ், இவர் இயக்கத்தில் நடித்த படம் பேட்டை. அவருடைய மகளும் இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் சூப்பர் நடித்த வரைபடம் லால் சலாம். இந்த இயக்குநர்களில் சில பேரோடு சூப்பர் ஸ்டார் மீண்டும் இணைந்து பணியாற்றக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் இதுவரை நடந்த தகவலை தெரிவிக்கிறோம். 80களில் ராஜசேகர், ஜெகநாதன், தியாகராஜன் போன்றவர்கள் இவருக்கு வெற்றி பெற கொடுத்தது போல் 90களில் இவருக்கு பல வெற்றி பெற கொடுத்து இவர் இன்னும் உயரத்துக்கு கொண்டு சென்றவர்கள் முக்கியமானவர்கள் P. வாசு. இவருடைய இயக்கத்தில் நடித்த முதல் படம் பணக்காரன். அதைத் தொடர்ந்து மன்னன், உழைப்பாளி, சந்திரமுகி, கொசேரன் என்று பல படம் நடித்திருக்கிறார். இன்னொருவர் சுரேஷ் கிருஷ்ணா. இவருடைய இயக்கத்தில் அண்ணாமலை, வீரா, பாஷா, பாபா. இதில் பாஷா இந்த அளவுக்கும் ஒரு பெயர் சொல்லும் படமாக விளங்குகிறது. சுரேஷ் கிருஷ்ணா, ரஜினி இருவருக்குமே. இன்னொரு இயக்குனர் KS ரவிக்குமார். முத்து, படையப்பா, லிங்கா ஆகிய படங்கள். இவருடைய இன்னொரு மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் இவர் நடித்த ஒரே படம் என்று சொல்வது கோச்சடையா. இது ஒரு அனிமேஷன் படம். இவ்வளவு இயக்குநர்கள் இவர் 8 படங்கள் இயக்கியிருந்தாலும் இவரை இயக்கிய இயக்குநர்களில் முக்கியமானவர் முதன்மையானவர் SP முத்துராமன் அவர்கள். அவரை சூப்பர் ஸ்டார் என்ற பிம்பத்தை படிப்படியாக வடிவமைத்தவர் மிக குறிப்பிடத்தக்கவர். இவர் ரஜினியுடன் இணைந்து பணியாற்றிய முதல் படம் ஆடு விளையாட்டம் என்ற போதும் முதலில் வெளியானது புவனாறு கேள்விக்குறி, இரண்டாவது வெளியானதுதான் ஆடு விளையாட்டம். இவர் ரஜினியோடு இணைந்து பணியாற்றிய படங்களில் புவனாறு கேள்விக்குறி, 6லிருந்து 60 வரை, எங்கேயோ கேட்ட குரல் என்று நடிப்புக்கு முக்கியத்துவ படங்கள் நிறைய உண்டு. இவருடைய திரை வாழ்க்கையிலும் இவர் ரஜினி வைத்து இயக்கிய திரை வாழ்க்கையிலும் ஒரே ஒரு ஆன்மீக படம் என்றால் அது ஸ்ரீ ராகவேந்திரன். இதை தவிர ரஜினியின் இமேஜ் எப்படி மாறி இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதற்கேற்ப சரியான மசாலா படங்களை கொடுத்து அவரை சூப்பர் ஸ்டாராக உயர்த்தியதில் முக்கிய பங்கு வகித்தவர். இருவரும் இணைந்து பணியாற்றிய படங்களில் முதலில் பெரிய வெற்றி பெற்ற படம் என்று சொன்னால் புவனாறு கேள்விக்குறி, 6லிருந்து 60 வரை போன்ற படங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் இருவரும் இணைந்து பணியாற்றிய படங்களில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு மாஸ் படம் என்றால் அது முரட்டுக்காலை. அதைத் தொடர்ந்து பல படங்கள் போக்கிரி ராஜா, இராணுவ வீரன், குரு சிஷ்யன், தர்மத்தின் தலைவன், நல்லவனுக்கு நல்லவன், மிஸ்டர் பாரத், மனிதன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். 92ஆம் ஆண்டு வெளியான பாண்டியன் படமே இருவரும் இணைந்து பணியாற்றிய கடைசி படம். சூப்பர் ஸ்டாரை வைத்து அதிக படங்கள் இயக்கியவர் என்ற பெருமை SP முத்துராமன் உண்டு. 25 படங்களை இயக்கியிருக்கிறார் சூப்பர் ஸ்டாரை வைத்து. இவர் இயக்கிய இயக்குநர்களின் பட்டியலில் முதலிடத்திருப்போர் SP முத்துராமன் என்பது மறுக்க முடியாத உண்மை. ரஜினி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வா போ என்று அழைப்பவர்களில் 2 இயக்குநர்கள், ஒருவர் K. பாலச்சந்தர் அவர்கள், இன்னொருவர் SP முத்துராமன். இறுதிக்கட்டத்தில் அதை மாற்றிக்கொண்டார் என்றாலும் நான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்கிறேன். சூப்பர் ஸ்டாரை வைத்து இயக்கிய இயக்குநர்கள் பற்றி இந்த பகுதியை பார்த்தோம். மற்ற தகவல்களை அடுத்த பகுதியில் பார்ப்போம். இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள், விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்.